சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 996 48 86 87 வணக்கம். இன்னைக்கு நாம டெல்லி உயர்நீதிமன்றத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான வழக்க பத்தி பார்க்க போறோம். ஆமா, இது நிறைய தொழில் முனைவோர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. ஆனா அதுல நீங்க என்ன தப்பு பண்ணனீங்க, எந்த காலத்துக்குரியதுன்னு எதுவுமே தெளிவா இல்ல. அப்படி ஒரு தெளிவில்லாத நோட்டீஸ வச்சு நீங்க தொழில் தொடங்கின முதல் நாள்ல இருந்தே உங்க ஜிஎஸ்டி பதிவை ரத்து செய்ய முடியுமா? இதுதான் எம்எஸ் இன்டீரியர் மற்றும் விற்பனை வரி அதிகாரிக்கு இடையேயான வழக்குல கேட்கப்பட்ட அடிப்படை கேள்வி. சரி, அப்போ இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளிக்கு போயிடலாம். முதல்ல என்ன நடந்தது? ஜூன் 5, 2019 ஜிஎஸ்டி பதிவு வாங்குறாங்க. ஓகே, 2019. ஆமா, சில காலம் தொழில் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தொழிலை நிறுத்திட்டாங்க. அதனால ரொம்ப இயல்பாவே ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 29 கீழ் தங்களோட பதிவை ரத்து செய்யணும்னு அவங்களே விண்ணப்பிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண நடைமுறை தானே? ஒருத்தர் தொழில் நிறுத்தும் போது பதிவை ரத்து செய்ய கேட்கறதுல தப்பில்லையே. கரெக்ட், இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்கதான் ஒரு சின்ன திருப்பம் வருது. என்ன அது? அவங்க விண்ணப்பத்தை அப்படியே ஏத்துக்காம ஜனவரி 14, 2021 ஜிஎஸ்டி துறை அவங்களுக்கு ஒரு காரணம் கோரும் அறிவிப்பை, அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ அனுப்புது. ஓஹோ, ஷோகாஸ் நோட்டீஸ். அதுல அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க? அதுதான் இந்த வழக்கின் மையமே. அந்த நோட்டீஸ்ல ரொம்ப சுருக்கமா, நீங்க 3 மாதங்களுக்கு மேலாக வரி, வட்டி அல்லது அபராதம் செலுத்த தவறிட்டீங்க, அதனால உங்க பதிவை ஏன் ரத்து செய்ய கூடாதுன்னு மட்டும் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எந்த மாசத்துக்கான வரி, எவ்வளவு தொகை பாக்கி, இந்த மாதிரி எந்த விவரமும் இல்லையா? எதுவுமே இல்ல, ரொம்ப பொதுவா இருந்துச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்கு அந்த நிறுவனம் ஏதாவது பதில் கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க எந்த பதிலும் அளிக்கல. அதனால ஜனவரி 23, 2021 அதிகாரி ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவுல என்ன இருந்துச்சு? அதுதான் மிக கடுமையான நடவடிக்கை. அந்த நிறுவனத்தோட ஜிஎஸ்டி பதிவை அவங்க பதிவு செஞ்ச தேதியான ஜூன் 5, 2019 இருந்தே ரத்து செஞ்சுட்டாங்க. என்னது, முன் தேதிட்டு ரத்து செஞ்சாங்களா? ரெட்ரோஸ்பெக்டிவ் கேன்சலேஷன். ஆமா, இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இந்த உத்தரவை எதிர்த்து அவங்க அடுத்த கட்டமா என்ன செஞ்சாங்க? அவங்க மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட போனாங்க. ஆனா அங்கேயும் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால செப்டம்பர் 26, 2025 அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓ, அப்போ வேற வழியே இல்லாம உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க. அங்கதான் இந்த வழக்கின் முக்கியமான வாதங்கள் எல்லாம் நடந்தது. நீதிமன்றத்துல அவங்க முன்வச்ச முக்கிய வாதம் என்ன? அவங்களோட முதல் மற்றும் மிக வலுவான வாதமே அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் பத்தி தான். அது ரொம்ப தெளிவற்றதா, அதாவது வேகா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, அது நியாயம் தானே. என்ன தப்புன்னு சொன்னா தானே பதில் சொல்ல முடியும். நிச்சயமா. எந்த காலத்துக்குரிய வரி, எவ்வளவு பாக்கி, இல்ல ஒருவேளை ரத்து செஞ்சா எந்த தேதியிலிருந்து அது அமலுக்கு வரும்னு இப்படி எந்த ஒரு விவரமும் அந்த நோட்டீஸ்ல இல்ல. இது இயற்கை நீதிக்கு எதிரானது இல்லையா? கரெக்டா சொல்லிங்க. இதுதான் அவங்களோட அடுத்த வாதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவு உறப்பாக்கும் இயற்கையான நீதி, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொள்கைகளுக்கு இது எதிரானது. ஒருத்தர் மேல என்ன குற்றச்சாட்டுன்னு தெளிவா சொன்னாதான் அவரால சரியான பதில் அளிக்க முடியும். சரி, இதுக்கு அரசு தரப்பு என்ன பதில் சொன்னாங்க? அவங்க, நாங்க நோட்டீஸ் அனுப்புனோம், மனுதாரர் அதுக்கு பதில் சொல்ல தவறிட்டாரு, அதனால சட்டப்படி நாங்க உத்தரவு பிறப்பிச்சோம் அப்படின்னு ரொம்ப எளிமையா வாதிட்டாங்க. ஓகே, இப்போ 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் என்ன முடிவு செஞ்சது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீதிமன்றம் மனுதாரரோட வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டது. அப்படியா? ஆமா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு தெளிவற்ற காரணம் கோரும் அறிவிப்பு, மனுதாரருக்கு போதுமான மற்றும் முழுமையான விசாரணை வாய்ப்பை வழங்காத ஒரு ஆவணங்க, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேல்முறையீடு காலதாமதமானத பத்தி எதுவும் சொல்லலையா? சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. மேல்முறையீடு காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்டு இருந்தாலும் இயற்கையான நீதி மறுக்கப்படுவதை நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு ஒரு வலுவான கருத்தை பதிவு செஞ்சாங்க. வாவ், இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இறுதி தீர்ப்பு என்ன? நீதிமன்றம் அந்த ஜிஎஸ்டி பதிவை ரத்து செஞ்ச ஜனவரி 23, 2021 தேதியிட்ட உத்தரவையும், அப்புறம் அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்ச செப்டம்பர் 26, 2025 தேதியிட்ட உத்தரவையும் ரெண்டையுமே ரத்து செஞ்சது. அப்போ அந்த நிறுவனத்துக்கு இது ஒரு முழுமையான வெற்றியா? ஒரு வகையில ஆமா. ஆனா நீதிமன்றம் சில நிபந்தனைகளோட தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இதோட வழக்க முடிக்கல. என்ன நிபந்தனைகள்? முதல்ல ஜிஎஸ்டி துறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 4 வாரத்துக்குள்ள எல்லா விவரங்களோடும் ஒரு திருத்தப்பட்ட தெளிவான ஷோகாஸ் நோட்டீஸை மனுதாரருக்கு அனுப்பலான்னு சொன்னாங்க. சரி, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. ஆமா. ரெண்டாவதா, அந்த புது நோட்டீஸை பெற்ற 4 வாரத்துக்குள்ள மனுதாரர் தன்னோட பதிலை தாக்கல் செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்த 4 வாரத்துக்குள்ள துறை தன்னோட நடவடிக்கைகளை முடிக்கணும்னு ஒரு காலக்கெடுவும் வச்சாங்க. இது ரொம்ப நியாயமா இருக்கு. சரி, அந்த மேல்முறையீட்டை தாமதப்படுத்தியதற்கு ஏதாவது அபராதம் போட்டாங்களா? நிச்சயமா. நீதிமன்றம் அந்த விஷயத்தை விடல. மேல்முறையீட்டு நடவடிக்கைகளை தாமதப்படுத்தியதற்காக மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. ஓகே.
அந்த தொகைய டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துல 2 வாரத்துக்குள்ள செலுத்தணும்னு சொன்னாங்க. ஒருவேளை கட்ட தவறினா அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்ச பழைய உத்தரவே மீண்டும் அமலுக்கு வந்துடும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது நியாயத்தையும் அதே சமயம் பொறுப்புணர்வையும் சமன் செய்யுது. ரொம்ப சரி. அப்போ இந்த வழக்குல இருந்து நம்ம நேயர்கள், குறிப்பா தொழில் செய்யறவங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான். அரசாங்கத்துல இருந்து, குறிப்பா வரித்துறையில இருந்து வர்ற ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் ரொம்ப துல்லியமா எல்லா விவரங்களோடும் இருக்கணும். ஆமா, அதுல என்ன குற்றச்சாட்டு, எந்த காலத்திற்குரியது, எவ்வளவு தொகை சம்பந்தப்பட்டதுன்னு எல்லாமே இருக்கணும். இப்படி தெளிவில்லாத ஒரு அறிவிப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஜிஎஸ்டி பதிவை முந்தேதியிட்டு ரத்து செய்யற மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பு மறுபடியும் உறுதி செஞ்சிருக்கு. இது இயற்கையான நீதி கொள்கைக்கு கிடைச்ச வெற்றி. கரெக்ட். இது ஒரு பெரிய வெற்றி. அருமை. முடிவா நேயர்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வி. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நோட்டீஸ்கள் எல்லாம் மின்னஞ்சல் வழியாவும் போர்ட்டல் வழியாவும் ரொம்ப வேகமா அனுப்பப்படுது. இந்த சூழல்ல அரசாங்கத்தோட செயல்திறனுக்கும் ஒரு குடிமகனோட தெளிவான மற்றும் நியாயமான விசாரணைக்கான அடிப்படை உரிமைக்கும் இடையில நாம எப்படி ஒரு சரியான சமநிலையை ஏற்படுத்துறது? நல்ல கேள்வி. ஒரு வரி செலுத்துபவர் செய்யற ஒரு சின்ன நடைமுறை தாமதத்தை விட அரசாங்கத்தோட செயல்முறையிலேயே இருக்கிற ஒரு அடிப்படை குறைபாடு எப்போ அதிக முக்கியத்துவம் பெறுது? செயல்திறன் முக்கியமா அல்லது நியாயம் முக்கியமா? இத பத்தி சிந்திங்க. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886869.